பேசுறீங்கன்ட்டாரு. நான் தெலுங்கு பேசுறது ஓகே, எங்கலு எப்படிலு சாப்பிட்டியாலு வந்தியாலு லூ போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்க போனா ஏங்க அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்ப அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போலாமான்னு கேட்டா. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்றது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி ஆந்திரா கிட்ட இருக்கிற லொகேஷன், அங்க நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னாரு. அப்புறமா அங்க பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கத்துக்கிட்டு தெலுங்கு பேசுறதோ இல்லையா அங்க ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்க ஆந்திரா மிஸ்ல சாப்பிட்றது அங்க ஸ்பாட்ல சாப்பிட்டோம் சார். உண்மையிலே சார் இந்த கோங்கரா சட்னி கோந்தியா பட்னின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கோந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேற லெவலுங்க, அங்க சூப்பரானது. படத்தை பத்தி பேசுறேன் சார். உண்மையிலேயே இதுல முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிவா சாரு, மிர்ச்சி சிவா சாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராபிக்லயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவரு. ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையா பேசுவாரு, ரொம்ப இயல்பா இருப்பாரு. எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவாரு எல்லார்கிட்டையும். பறந்து போ படம் பார்த்தேன் சார், உண்மையிலே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்றேன், சிவா சார்னால ஒரு காமெடியா இருக்கும், அவரையே ஃபீல் கூட வரைக்கும் வச்சுட்டாங்க. ஃபீல் பண்றீங்களா சார் அந்த குழந்தைக்காக? ஒரு சீன்லயும் குழந்தை ஓடிடுது, போய் காப்பாத்துறாரு. எனக்கு பயமா இருக்கு அந்த பையன் காணாம போயிடுவானான்ட்டு. அந்த மாதிரி பண்ணிட்டாரு சார். எங்க நான் ஆந்திரா பக்கம் போய் திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியா இங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க ரெடில்ஸுக்கு.